ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது எஸ்ஐஆர் ஃபார்ம் ரிலேட்டடான ஒரு முக்கியமான அப்டேட்டை இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்காங்க. நீங்கள் ஆன்லைன் மூலமாக, அதாவது எனுமரேஷன் ஃபார்ம்ஸை ஆன்லைன் மூலமாக சப்மிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த அப்டேட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா, ஆன்லைன் மூலமாக சப்மிட் பண்ணவங்களுக்கு அதாவது ஒரு ரிசிப்ட், அதாவது ரிசிப்டை டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எதுக்காக இந்த மெத்தட் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஆன்லைன் மூலமாக ப்ராப்பராக சப்மிட் பண்ணியிருக்கீங்களா, நீங்கள் என்ன சப்மிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஈஸியாக எடுத்துக்க முடியும், தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கான அப்டேட் தான். எப்படி நம்ம ஆன்லைன் மூலமாக சப்மிட் பண்ணவங்க அவங்களுக்கான ரிசிப்டை எப்படி நம்ம எடுக்கிறது அப்படின்றதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸை ஒன் பை ஒன்னாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் லிங்க் வியூ பண்ணிக்குவாங்க. இந்த ரிலேட்டான எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம போட்டிருப்போம். அதில் ஃபைல் எனுமரேஷன் ஃபார்ம் அப்படின்ட்டு இருக்குது பார்த்தீங்களா. அந்த ஆப்ஷன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் TN election அந்த வெப்சைட்ஸ் அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அடுத்தது உங்களுடைய ஸ்டேட் என்னவோ அதை நீங்கள் லெஃப்ட் சைடில் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுடைய ஓட்டர் ஐடி. நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணீங்க பார்த்தீங்களா. அப்ளை பண்ண அதாவது உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர் இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுடைய டீட்டெயில்ஸ் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடியது ஆன்லைன் மூலமாக, அதாவது உங்கள் ஓட்டர் ஐடியோட மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர் ஆகிட்டு இருந்தால் மட்டும்தான் இந்த ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு ஷோ ஆகும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஷோ ஆகாது. அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். மேலே இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ ஃபில் டேட்டாஸ் அப்படின்னு சொல்லி உங்களுடைய நேமு, உங்களுடைய அசம்பிளி, எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க. கீழே வந்தீங்க அப்படின்னா மொபைல் நம்பர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அந்த இடத்துல உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிவிடுங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஓடிபி ஜென்ரேட் ஆகிருக்கும். அந்த ஓடிபியை இந்த பாக்ஸில் கரெக்டாக நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கலாம். என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை ஓடிபி அப்படின்னு கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு சொல்லி எஸ்ஐஆர் 2026 அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். இந்த டீட்டெயில்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதிலே பார்த்தீங்க அப்படின்னா எபிக் நம்பர் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் ஷோ ஆகும். உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர், என்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே, உங்களுடைய தொகுதி என்ன, எல்லாமே டீட்டெயில் வரும். கீழே பார்த்தீங்க அப்படின்னா யுவர் எனுமரேஷன் ஃபார்ம் ஹேஸ் பீன் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட். நம்முடைய ஃபார்மை நம்ம சப்மிட் பண்ணோமா இல்லையா அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு மெசேஜ் நம்மளுக்கு ஷோ ஆகும். ப்ளஸ் இந்த ரிசிப்டை நீங்கள் டவுன்லோட் ரிசிப்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அந்த ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காகவே இந்த எனுமரேஷன் ஃபார்ம்ஸ் சப்மிட் ஆகிடும். டவுன்லோட் ரிசிப்ட் அப்படின்ற ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுடைய ரிசிப்ட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுடைய ரெஃபரன்ஸுக்காக இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது நீங்கள் அப்ளை பண்ணதுக்கான ஒரு ரிசிப்ட் மட்டுமே தான் தவிர உங்களது டீட்டெயில்ஸ் வெரிஃபை பண்ணுவாங்க. ஃபைனலாக உங்களது வெரிஃபை பண்ணி அப்ரூவல் கொடுப்பாங்க. அது அப்ரூவல் ஆகிடுச்சா இல்லையா அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே உங்களுக்கு இது வரைக்கும் நம்மளுக்கு தெரியல. அதாவது ஆன்லைன் மூலமாக செக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இது வரைக்கும் கொண்டு வரல. ஒருவேளை கொண்டு வந்தாங்க அப்படின்னா அது எப்படி செக் பண்ணணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்தது நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண முன்னாடி உங்களுடைய ஆதார் கார்டில் இருக்கிற நேமும் ஓட்டர் ஐடியில் இருக்கிற நேமும் கரெக்டாக மேட்ச் ஆகுதா அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணணும். அதாவது இன்ஷியல் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும், ஓட்டர் ஐடியில் இன்ஷியல் இல்லாமல் ஆதார் கார்டில் இன்ஷியலோடு இருந்தது அப்படின்னாலும் உங்களுக்கு மிஸ் மேட்ச் ஆகும். அதே போல் அப்பா பேரும் அம்மா பேரும், அதாவது அப்பா பேர் உங்களுடைய பேருக்கு பின்னாடி இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு அப்ரூவல் ஆகாது. அதனால் நீங்கள் அந்த டீட்டெயில்ஸ் கரெக்ஷன் பண்ணுறத விட நீங்கள் மேனுவலாக உங்களுடைய BLO ஆஃபீஸர்ஸ் கிட்ட நீங்கள் மேனுவலாக ஃபார்ம்ஸை சப்மிட் பண்ணுறது தான் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். இந்த மேனுவலான அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸை எல்லார் வீட்டுக்குமே BLO ஆஃபீஸர்ஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஒரு சில பேருக்கு கொடுப்பாங்க, ஒரு சில பேருக்கு டிலேவாக இருக்கும். அதுக்கு நீங்கள் ஒன்றும் இஷ்யூ பயப்பட தேவையில்லை. உங்களுடைய BLO ஆஃபீஸர்ஸ் அவங்கள நீங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். BLO ஆஃபீஸர்ஸுக்கான நம்பர்ஸை எப்படி எடுக்கணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம சேனலில் பார்த்துருக்கோம். இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீ ஃபில் டேட்டாஸாக இதில் இருக்கும். உங்களுடைய ஃபஸ்ட்டு ஓல்டு ஃபோட்டோஸ் வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். நியூ ஃபோட்டோஸ், அதாவது பேஸ்ட் கரண்ட் ஃபோட்டோஸ் அப்படின்ட்டு இருக்கிற இடத்துல உங்களுடைய லேட்டஸ்ட்டான பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் அந்த, ஏன்னா ஓல்டு ஃபோட்டோவை நீங்கள் விட்டுருங்க. இப்போதைக்கு என்ன ஃபோட்டோஸ் நீங்கள் வச்சுருக்கீங்க கையில் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ். மற்ற ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா எலக்ட்ரான் நேம், அந்த ஃபஸ்ட்டு காலம், செகண்ட் காலம், தேர்ட் காலம், ஃபோர்த் காலம் வரைக்கும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ஆட்டோமேட்டிக்காகவே ஃபில் ஆகி தான் உங்களுக்கு வரும். நீங்கள் லாஸ்ட்டாக உங்களுடைய ஃபோட்டோஸ் மட்டும் நீங்கள் ஒட்ட போகிறீங்க. கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஆதார் கார்டு நம்பர் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா கொடுத்துக்கலாம், இல்லைனா கொடுக்க தேவையில்லை, ஆப்ஷனல் தான். அடுத்தது உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. மொபைல் நம்பர், அடுத்தது உங்களுடைய ஃபாதர் நேம், கார்டியன் நேம், அவங்களுடைய நேமை கொடுத்துக்கோங்க. ஃபாதருடைய
ஓட்டர் ஐடி நம்பர் இருந்தது அப்படின்னா அது கொடுக்கலாம், இல்லை அப்படின்னாலும் கொடுக்காம போகலாம், ஆப்ஷனல் தான். அதே போல் மதர் நேமை நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. அவங்களுக்கும் அதே போல் ஓட்டர் ஐடி நம்பர் இருந்ததுன்னா கொடுக்கலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் விட்டுடலாம். அடுத்தது ஒய்ஃபோடைய நேமும் ஒய்ஃபோடைய ஓட்டர் ஐடி நம்பர் இருந்ததுன்னா கொடுக்கலாம், இல்லைனா வேண்டாம். ஸோ மெயினாக நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியது டேட் ஆஃப் பர்த் ஃபில் பண்ணிக்கோங்க, மொபைல் நம்பர், அடுத்தது ஃபாதர் நேம், மதர் நேம், அவங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர் இருந்தால் கொடுக்கலாம், இல்லைன்னா கொடுக்க தேவையில்லை. ஸோ இது அடுத்தது கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் எஸ்ஐஆர் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி இந்த டீட்டெயில்ஸை வந்து உங்களுடைய BLO ஆஃபீஸர்ஸுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டாலே சொல்லிவிடுவாங்க, இதை நீங்கள் ஃபில் பண்ண தேவையில்ல, அந்த டீட்டெயில்ஸை நீங்கள் விட்டுடுங்க அப்படின்னு சொல்லி மோஸ்ட்லி நான் கேட்டதில் அந்த டீட்டெயில்ஸை வந்து விட்டுட சொல்லிட்டாங்க. ஒன்றும் இஷ்யூ கிடையாது. இருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஃபில் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி அதோடைய டேட்டாஸ் வந்து அந்த ஓல்டு டேட்டாஸை வந்து நம்ம எடுக்கணும் அப்படின்ற டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதாவது நம்முடைய பேரண்ட் அல்லது நம்முடைய தாத்தா, அம்மா, அப்பா, ஸோ அவங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸை வந்து நீங்கள் வந்து போன எஸ்ஐஆரில் அதாவது 30 வயசுக்கு மேலே இருக்கவங்க டீட்டெயில்ஸ் வந்து அதுலேருந்து எடுக்கலாம். ஸோ அது எடுக்கலாம். இல்லை அப்படின்னா ஜஸ்ட் இதை பிளாங்காக விட்டுன்னு அவங்க வந்து BLO ஆஃபீஸர்ஸ் வந்து பார்த்துப்பாங்க.